வெல்கம் டு கீத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஈஸியான 1 pot லஞ்ச் ரெசிபி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம இந்த ரைஸை தேங்காய் பாலில் ஊற வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை 4 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 minutes இது ஊறட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதே நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ அதே எண்ணெயில் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது எல்லாமே பச்சை ரா இன்க்ரீடியன்ஸ் தான், அதனால் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 minutes ஆகும். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் எல்லாம் இப்போ மேலே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் இது கூட ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். இது ஃப்ரோசன் பீஸுங்க தான் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் காஞ்ச பட்டாணி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 teaspoon சில்லி பவுடர் காரத்துக்காக, 1 teaspoon கொரியாண்டர் பவுடர், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா காரமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே போதும். எனக்கு அது கம்மியாக இருக்குதுதான் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இது தேங்காய் பாலில் ரைஸ் ஊற வச்சுருக்கோன்னே அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1:2 ரேஷியோ எடுத்திருக்கேன். அதனால தான் நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 4 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். புலாவுங்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருந்தால் எப்போவுமே டிஷ் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 1 teaspoon சுகர் ஆட் பண்ணுறேன். இது வேண்டான்னா இது இக்னோர் பண்ணிக்கோங்க. பட் இது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு, பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ தம் போட போகிறேன். ஸ்டீமிங் மோடில் வச்சுட்டு மேலே ஒரு டவல் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் போட்டு வைக்க போகிறோம். ஸ்டீமில் அந்த ஃப்ளேவர்லாம் வெளியே போகாமல் உள்ளே இருக்கும். அவங்களுக்கு பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்கும், அடியும் பிடிக்காது. இந்த மாதிரி தம் வச்சு குக் பண்ணிங்கன்னா வாவ் சூப்பராக ரெடியாக இருக்குது. மசாலாலாம் ஃபுல்லாக மேலே நிற்குது. ஸோ மேலே நான் 1 teaspoon நெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 minutes நான் இதை மூடி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மைல்டான கோகனட் மில்க் பீஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.